வணக்கம். நடிகர் செவாலிய சிவாஜி கணேசனின் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடிகர் செவாலிய சிவாஜி கணேசனின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி கிழக்கு கடற்கரை சாலை கருவடிக்குப்பம் அருகே அமைந்துள்ள சிவாஜி கணேசன் திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், துணை சட்டப்பேரவைத் தலைவர் ராஜவேலு, முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் சரவணன்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், கேஎஸ்பி ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து ரசிகர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் சிவாஜி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். பட்டப்பகலில் வீட்டு முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிய நபர்களை சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பெரியாநகர் 6வது குறுக்கு தெருவில் நேற்று முன்தினம் பகல் நேரத்தில் 2 மர்ம நபர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்தனர். அந்த தெருவில் வீட்டு முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் திருடி டோப் செய்து எடுத்து சென்றனர். இருசக்கர வாகனத்தை திருடி செல்லும் காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது. இதனை வைத்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் நடமாட்டம் உள்ள நகரில் பகல் நேரத்திலே துணிச்சலாக இருசக்கர வாகனத்தை எடுத்து சென்ற நபர்கள் குறித்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றது. புதுச்சேரி மூலகுளம் பகுதியில் பைக் ஒர்க் ஷாப்பில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் 7 பைக்குகள் தீயில் எரிந்து நாசமாயின. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. புதுச்சேரி அரும்பாத்தபுரத்தை சேர்ந்தவர் நடராஜ். இவர் மூலகுளம் பகுதியில் ஸ்ரீ விநாயகா ஆட்டோ ஒர்க்ஸ் என்ற பெயரில் இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் நிலையம் நடத்தி வருகிறார். 2:45 மணியளவில் தனது ஒர்க் ஷாப்பை பூட்டிவிட்டு மதிய உணவிற்கு வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்பொழுது திடீரென ஒர்க் ஷாப்பில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. மளமளவென தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் உடனடியாக அக்கம் பக்கத்தினர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு கோரிமேட்டு தீயணைப்பு நிலையத்தில் இருந்து நிலைய அதிகாரி சுரேஷ், முதன்மை தீயணைப்பாளர் பாலமோகன் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருந்தாலும் இந்த தீ விபத்தில் ஒர்க் ஷாப்பில் நிறுத்தியிருந்த 7 பைக்குகள் தீயில் எரிந்து நாசமாயின. இதன் மொத்த மதிப்பு 3 லட்சம் ரூபாய் இருக்கும் என தெரிகிறது. இதுகுறித்து ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிந்து தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் தொழிலதிபரிடம் ரூபாய் 21.75 லட்சம் மோசடி செய்யப்பட்டது குறித்து புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி பகுதியை சேர்ந்தவர் ராமசுப்பிரமணியன். இவர் தொழிலதிபர். இவரை கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட சிலர் இவரை வாட்ஸ்அப் குழு ஒன்றில் சேர்த்தனராம். அப்பொழுது இணையதளத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என்று ராமசுப்பிரமணியனிடம் கூறினாராம். இதை நம்பி அவர் பல தவணைகளில் ரூபாய் 21.75 லட்சத்தை செலுத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் தனது முதலீட்டையும் லாபத்தையும் அவரால் எடுக்க முடியவில்லையாம். தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் இது குறித்து புதுச்சேரி கோரிமேடு இணையவழி குற்றப்பிரிவில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி ரூபாய் 19.79 லட்சம் மோசடி செய்த நபர் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி சஞ்சீவி நகரை சேர்ந்தவர் கணேஷ். பட்டதாரியான இவர் அரசு வேலைக்கு முயற்சித்து வந்த நிலையில் சேலத்தை சேர்ந்த கார்த்தி என்பவர் இவருக்கு அறிமுகமாகி உள்ளார். இவர் கணேஷிடம் அரசு வேலை பெற்று தருவதாக கூறியதை நம்பி கணேஷ் பல தவணைகளில் ரூபாய் 19.79 லட்சத்தை கார்த்தியிடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. பணத்தை பெற்றுக்கொண்ட கார்த்திக் அரசு வேலை வாங்கி தராமல் ஏமாற்றியுள்ளார். இதனால் தான் கொடுத்த பணத்தை கணேஷ் திரும்ப கேட்ட நிலையில் கார்த்திக் பணத்தை கொடுக்க மறுத்ததாக தெரிகிறது. இதுகுறித்து புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ள தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் கணேஷ் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் கார்த்திக் மீது வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி பிராந்தியமான மாஹேயில் கனமழையால் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் வீடுகளில் இருந்தவர்களை பாதுகாப்புடன் படகுகளில் பத்திரமாக மீட்கப்பட்டனர். புதுச்சேரியின் மாஹே பிராந்தியத்தில் கனமழை காரணமாக பல பகுதிகள் இன்று வெள்ளக்காடானது. மாஹே பிராந்தியத்தின் மண்டல நிர்வாகி மோகன்குமார் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. மூலக்கடவு, பந்தக்கல் ஆகிய பகுதிகளில் அதிக அளவு வெள்ள நீர் கரை புரண்டோடியது. 11 வீடுகளில் வெள்ள நீர் புகுந்தது.
அங்கிருந்தோரை படகுகள் மூலம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தோர் மீட்டனர். அவர்கள் அனைவரும் தங்களின் உறவினர்கள் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கனமழை காரணமாக தொடர்ந்து 3 நாட்களாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதுவரை பாதுகாப்பு மையங்களில் தங்க மக்கள் யாரும் வராத சூழலிலும் தேவையான ஏற்பாடுகளை மாஹே பிராந்திய அதிகாரிகள் செய்துள்ளனர். தொடர் மழை பாதிப்புகள் குறித்த கண்காணிப்பு பணிகளிலும் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி கோவிந்த சாலை கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வழிபட்டனர். புதுச்சேரி கல்வி பங்களா கோவிந்த சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நேற்றிரவு ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன் சிறப்பு அலங்காரத்திலும் சிவபெருமான் சந்தன காப்பு அலங்காரத்திலும் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்டு அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் புடவை வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்து வருகின்றனர். அரியாங்குப்பம் தொகுதி அருந்ததிபுரம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு புத்தக பை, நோட்டு புக், பென்சில் ஆகிய கல்வி உபகரணங்களை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அருந்ததிபுரம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு புத்தக பை, நோட்டு புக், பென்சில் ஆகிய கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பள்ளி பொறுப்பாசிரியர் சுந்தரமூர்த்தி வரவேற்புரை வழங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக அஇஅதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு தனது சொந்த செலவில் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார். நிகழ்வின் இறுதியாக ஆசிரியர் சுதா நன்றி உரை நிகழ்த்தினார். விழா ஏற்பாடுகளை ஆசிரியர் பழனிராஜா செய்திருந்தார். இந்நிகழ்வில் அதிமுக தொகுதி செயலாளர் ராஜா, வார்டு செயலாளர் ஜெயக்குமார், அதிமுக பிரமுகர்கள் ஜீவா, சிவா, நாகராஜ் ஆகியோர் உடனிருந்தார்கள். நோனாங்குப்பத்தில் வன்னியர் சங்க ஆண்டு விழாவை முன்னிட்டு கொடியேற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. வன்னியர் சங்கத்தின் ஆண்டு விழாவை முன்னிட்டு நோனாங்குப்பம் படகு குழாம் எதிரே உள்ள பகுதியில் வன்னியர் சங்க கொடி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாநில வன்னியர் சங்க செயலாளர் முருகன் தலைமை தாங்கினார். பாட்டாளி மக்கள் கட்சி மாநில துணை அமைப்பாளர் வடிவேல், மாநில வன்னியர் சங்க முன்னாள் தலைவர் ராமகிருஷ்ணன், மாநில இளைஞர் சங்க செயலாளர் சேகர், மாநில மண்டல முன்னாள் செயலாளர் சிவராமன், வன்னியர் சங்க மாநில பொருளாளர் பாண்டியராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். வன்னியர் சங்க மாநில துணைத் தலைவர் பாண்டுரங்கன், பசுமை தாயகம் செயலாளர் ராஜாராமன், தொழிற்சங்க செயலாளர் பாண்டித்துரை, கதிர்கமம் தொகுதி செயலாளர் ஜெயச்சந்திரன், பாட்டாளி மக்கள் கட்சி மாநில மாணவர் சங்க நிர்வாகி சிவராஜ், வன்னியர் சங்க பொறுப்பாளர்கள் மணவாளன், மதன், தினேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நோனாங்குப்பம் பகுதி வன்னியர் சங்க தொகுதி செயலாளர் ஜானகிராமன் கொடியேற்றும் நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். அதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள வியாபாரிகளுக்கும் விவசாய பெண்களுக்கும் இனிப்புகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. புதுச்சேரியில் புதிய போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளராக பிரவீன்குமார் திரிபாதி நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து பிரிவு ஆகியவை தனித்தனியாக செயல்பட்டு வருகின்றன. அதன்படி இரு பிரிவுகளுக்குமான உயர்காவல்துறை அதிகாரிகளும் தனித்தனியாகவே இயங்கி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி காவல்துறையில் IRB எனும் பிரிவில் கமாண்டராக ஸ்வாதி சிங் பணியாற்றி வருகிறார். இவருக்கு போக்குவரத்து பிரிவின் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பொறுப்பு கூடுதலாக வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் புதுடெல்லியிலிருந்து பணியிட மாறுதல் செய்யப்பட்டுள்ள பிரவீன்குமார் திரிபாதி புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையின் முதுநிலை கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தலின்படி மாநில தலைமை செயலர் சரத் சவுகான் பிறப்பித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.